உள்ளே வருகிறான். ஆனால் அவனுக்கு ஆணவம் அதிகமானது. சாமிமலை முருகத்திலெல்லாம் அருள் இருக்கும். நினைத்ததை கொடுப்பவர். அடியார் அடியவர் இச்சையில் எவையவை உற்றன அவை தெரிவித்து அருள்கின்றவன் முருகப்பெருமான். முருகா என்கிற ஒரு நாமத்தை நீ ஒருமுறை சொன்னால் போதும். 5 முகம் தோன்றும், 6 முகம் தோன்றும். பெஞ்சமரில் 5 என்று வேல் தோன்றும். நெஞ்சில் முருகா முருகா என்றார் அவன் முருகான தோன்றும். முருகனுக்கு கந்தனுக்கு உகந்த நாள் இந்த சஷ்டி நாள். காரணம் இன்றைக்குதான் சூரபத்மனை அழித்து அல்ல சமாதானம் செய்து அவனை ஆட்கொள்கிற ஒரு திருநாள் நாள். கந்தனுடைய அருளை நாம் முழுவதாக உணரக்கூடிய இந்த நாளிலே எல்லோரும் விரதம் இருந்து இன்றைக்கு நிறைவு செய்கிற நாள். அவன் முக்தி பெறுகிறான். அவனை ஆட்கொண்டு சேவலை தன் கொடியிலே சின்னமாக மயிலை வாகனமாக அமர்த்திக் கொண்டார் முருகப்பெருமான். தீயவை புரிந்தாரேனும் திருமண் முட்டால் புகழ்வேல் திருமண் முட்டால் தூயவராகி மேலே தொல்களை அடைவார் என்பது நிஜம் நிஜம் நிஜம். ஆக நீ தவறுகிறார் அந்த வேல் முருகப்பெருமான் சேர வேண்டும். கட்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சிபுரத்தில் இருக்கிறார். இந்த கந்த புராணத்திலே பாதி